வணக்கம் நண்பா. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஸ்பைடர்மேன் கேம். அதுவும் பெஸ்ட்டான ஸ்பைடர்மேன் கேமு. பாருங்களேன், சூட்டு வேர்ல்டெல்லாம் தரமாக இருக்குன்னு மிஷினும் கொடுத்துருக்கானுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்ச நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் வேறு. இனிமேல் நான் கண்டிப்பாக போட்டுருவேன், அதனால் யாரும் போட மாட்டேன்னு நினைக்க வேணாம். ஓகே. ஐயோ தள்ளி வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. என்ன இது பாருங்களேன், ஸ்பைடர்மேன் சூட்டு, அப்புறம் கேமு கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்களேன். காரு அறமாக இருக்குல்ல. சரி, மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த காரை தான் தூக்க சொல்லுவாங்க, வேறு என்ன செய்ய சொல்லுவாங்க? பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஃப்ரீ மோடு கொடுத்துருக்கேன், அதனால தான். ஃப்ரீ மோடுனா இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்குறது. ஃப்ரீ மோடுன்றனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தூக்கு எம்மோடி கஷ்டப்பட்டு தூக்கியாச்சுங்க. என்ன அது கேட்குறானுங்க? மிஷன் கம்ப்ளீட்டட். ஓகே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? ஸ்பைடர்மேன் வெப்பு மஞ்சள் கலரில் விடுறான். அதுதான் எனக்கு கொஞ்சம் புரியல காய்ஸ். எனக்கு அந்த வெப்பும் ஒயிட் கலரில் மாறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கேமோட பேர் ஸ்பைடர் ஃபியூசர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் எப்படி ப்ரோ இந்த ஷூட் வர வச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே ஷூட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஷூட்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா இதோ க்ரியேட் ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷூட்டை உருவாக்கிட்டு, அடுத்து நீங்கள் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேவான ஷூட்டை காட்டும். சரி வாங்க, தண்ணிக்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்விம்மிங்கை போடலாம். அடடா, கீழே விழுந்துட்டானே. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ், ஸ்பைடர்மேன் ஹீரோ தானே, காரில் அடிபட்டால் சாவானா மாட்டானா அப்படின்றத தான் பார்க்கணும். கார் போகவே மாட்டுதே. அந்த போது காய்ஸ், இங்கே இருக்குது. சைட்லலாம் வரமாட்டேறானுங்க காருக்காரனுங்க பயந்துக்கிட்டு. ஸோ அதனால நம்ம நம்மளே இங்கே போவோம். டே என்னடா காருக்கிட்ட போகலான்னு நினச்சது ஒரு தப்பாடா. ஓகே, கிட்ட போகலாம். டே என்னடா ஏற்றுது? ஹீரோடா. சரி, அதுக்குள்ளே மிஷினா? ரீமோட்லலாம் மிஷினை கொடுக்குறானுங்க. என்னடா பேசுற நீ? ஓகே மறந்து நம்ம போக வேண்டியதான் மிஷின் கொடுத்துருக்க இடத்துக்கு. என்ன அப்படி பிரச்சனை ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அடே காரையும் வேற ஏற்றுறானுங்க முதிக்கிறானுங்க. என்ன கேம்குள்ளே ஏன்டா வந்தோன்னு டென்ஷன் ஆக்குற அளவுக்கு பண்ணுறானுங்க. ஜம்ப்பு. போ. இங்கேயா? இங்கே தான் கைஸ், ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு அது தெரியல, இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். மேப்போட இது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்கன்னு இங்கே இருக்குது. அடே ஏன்டா இப்படி பண்ணுற? கார் மிஷின் தான் ஓயாமல் கொடுக்குறானுங்க.
நானும் சரி ஃபைட் மோடு வரலன்னு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் வந்திருக்கிறதே ஃப்ரீ மோடு அப்படின்றதே மறந்துட்டேன். சரி வாங்க மறுபடியும் இந்த காரை வந்து தூக்கலாம். ஓகே கைஸ், நம்ம தண்ணியை பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இந்த காரை தூக்கிட்டு பார்க்க போயிடலாம் வாங்க அந்த தண்ணியை. ஓகே தூக்கு. அவ்வளோதான்டா. ஸ்பைடர் மேனோட பவரை பார்த்தியா? ஓகே ஓகே, தண்ணியை இப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி அப்படியே வாங்க நேராக போவோம். கடல் என்ன கண்ணில் மாட்டாமலா போகுது? இந்த சொல்லி வாய முடியல. கடல் வந்து கடவுள் மாதிரி தெரிஞ்சிருச்சு. வாங்க ஒரு டைவிங்கை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன், பயங்கரமாக டைவிங்கு நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட எம்பியே வந்து 153 MB தான். ப்ளே ஸ்டோர்லேயே இந்த கேம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி கிளியரிட்டி ஷூட்ஸ்லாம் இருக்காது. நான் வச்சுருக்க மாதிரி கிளியாரிட்டி இந்த மாதிரி ஸ்பைடர்மேன்லாம் கிடைக்க மாட்டான். உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலரில் வேறு ஒரு ஸ்பைடர்மேன் கிடைப்பான். நீங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மாற்றவும் முடியாது அந்த ஸ்பைடர்மேனை. ஓகே கைஸ், இந்த கேம் வந்து ஸ்பைடர்மேன் கேரக்டரை வந்து எப்படி மாற்றணும்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இருங்க, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் ஷூட்ஸ்னு அதுக்குள்ளே போடணும், இல்லைன்னா இதுக்குள்ளே போய் தேடணும். கேம் ஸ்டார்டிங்லேயே இருக்கும், அதுக்குள்ளே வேணால் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஃபேன்மேடு கேமு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இந்த வெப் ஸ்விங்கிங்கு அது இதுன்னு எல்லாமே தரமாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஓகே காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபேவரட் கேமில் இதுவும் ஒரு லிஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிடுவாங்க. இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, சீக்கிரமாக ஸ்பைடர் ஃபியூசர்ன்ற கேமை டவுன்லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி க்ரோமில் இன்னொரு கேம் இருக்கும், அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கே. ஓகேங்களா காய்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான அருமையான வீடியோவில் சந்திப்போம். ஓகே காய்ஸ், வரட்டா? இன்னும் இந்த வீடியோ நான் முடிக்காமல் நீ வச்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப நீளமாக போயிடும். ஆல்ரெடி 8 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலே நம்ம வீடியோ போட வேணாம். ப்ரோ நீ 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ போட மாட்டேன்னு கேட்பீங்க, அதெல்லாம் போடுவோம். இனிமே போக போக போடுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.